இந்திய திருநாடு சுதந்திர சுவாச காற்றை சுவாசிப்பதற்கு முதல் குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய 267வது நன்னாளை முன்னிட்டு அவருடைய புகழையும் இந்த நாட்டுக்கு செய்த தியாகத்தையும் போற்றுகின்ற வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தினுடைய சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த இதயபூர்வமான அஞ்சலியும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளோம். அதே போல இன்றைக்கு உலகத்திலேயே முதல் சுதந்திர போராட்டத்திற்கு இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்கு முதல் குரல் கொடுத்த வீர பெண்மணி வீரத்தாய் வேலு நாச்சியாருடைய 293வது நன்னாளை முன்னிட்டு அந்த வீரத்தாய்க்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு கழகத்தின் சார்பாக எங்களுடைய இதயபூர்வமான அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் செலுத்தியிருக்கிறோம். கேளுங்க ஐயா, இப்போ நம்ம ஐயாவோட ஆதரவாளர்களாக இருந்த ஜேசிடி பிரபாகர் தாவேக்காவில் ஐக்கியமாயிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து? அருமை அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் என்னுடன் தான் இருந்தார். அவர் என்னை விட்டு வெகு தூரம் சென்று பல வருடங்களாக ஆகிவிட்டது. ஆனால் தொடர்பில் என்னுடன் இன்றைக்கும் தொடர்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரிஜினல் கட்சிக்காரர் முதல்ல என்ன தேவையில்லாத சொல்லுங்க. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது முதல் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, இந்த இயக்கம் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ, அந்த நோக்கம் நிறைவேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் அனைத்திலும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால்தான் தமிழகத்தில் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. பிரிந்து கிடந்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போது அரசியல் களத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எல்லா கட்சிகளும் இப்போ இந்த ஒருங்கிணைப்பு என்பது அதிமுகவில் சாத்தியமா அப்படின்றது சாத்தியப்பட வேண்டும் என்றுதான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களுடைய உரிமை குரலாக, மக்களுடைய குரலாக இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு முதல் குரல் கொடுத்த திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்காவில் ஐக்கியமாயிருக்கிறதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் அனைத்து பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லாம் குரல் கொடுத்த முதல் குரல் கொடுத்த நான் தான் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இல்ல, அந்த குரல் கொடுத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக இணைய வாய்ப்பு இல்லை, அவர்கிட்ட கேட்கணும். இல்லை, ஐயா குரல் கொடுத்திருந்தாலும் அந்த செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு வழிமொழிந்து அந்த கட்சியிலிருந்து அவர் ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவித்து எல்லாமே செஞ்சிருக்காரு. அப்படி இருந்தவர் ஒருங்கிணைக்கிறத விட்டுட்டு ஒரு தாவேக்காவில் ஐக்கியமானதை எப்படி பாக்குறீங்க? அவர் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இல்லை. சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக உரிமை மீட்பு குழுவுக்கு ஒரு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது கடந்த வாரங்களில் தவறான செய்தி. இந்த செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று சமீபத்தில் நடந்த எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரகடனம் செய்திருக்கிறோம். தவறான செய்தி, அந்த தவறான செய்தியை ஒளிபரப்பிய தொலைக்காட்சியுடன் நாங்கள் கண்டனமும் தெரிவித்திருக்கிறோம். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உரிமை மீட்பு கழகம் நீங்க யாராவது கேளுங்க, அவரே கேட்க சொல்லுங்க. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உரிமை மீட்பு கழகம் இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை, நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துவிட்டோம். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்தார்கள். சென்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தினுடைய நிலவரங்களை தெரிவித்து வந்தார்கள். கூட்டணிகள் எந்த அளவுக்கு தேர்தல் நேரங்கள் நெருங்கி வருது, அதிமுக விருப்பமெல்லாம் எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற சக்தி எல்லாம் ஒன்று சேர வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள்.
அந்த சட்ட விதியின்படி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கிட்டத்தட்ட அவர் இருந்த காலம் வரை நடைமுறைப்படுத்தினார். புரட்சித் தலைவர்களுடைய மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மாவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த அனைத்து சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி இந்த இயக்கத்தை ஒரு வலிமையான இயக்கமாக வளர்த்தெடுத்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவும் வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் சிதறுண்டு போகக்கூடாது. கழக சட்ட விதியை கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள். என்ன கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள்? முதலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தங்களுடைய வாக்குரிமையை அளித்து தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதி இன்றைக்கு சின்னபண்ணமாக்கப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக போட்டியிடலாம் என்ற கழக சட்ட விதி இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. 10 மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழி வேண்டுமா, 10 மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழி வேண்டுமா, 5 வருடம் அவர் போட்டியிடுகின்ற தலைமை கழகத்தின் நிர்வாகியாக இருக்க வேண்டுமாம். இது இந்த விதியை திருத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழக சட்ட விதியை உருவாக்குகின்ற பொழுது அடிப்படை உறுப்பினர்களால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விதி. பொதுச் செயலாளரை தேர்வு செய்யப்பட்ட பின்னால் அந்த பொதுச் செயலாளர் பதவியேற்றுக்கொண்டு கழகத்தினுடைய அனைத்து அமைப்பு ரீதியான தேர்தல்களையும் பொறுப்புகளையும் தேர்தல் மூலமாக நடைபெறும் என்பதுதான் புரட்சித் தலைவர்கள் வகுத்த நீதி. அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்களும் கடைபிடித்தார்கள். இன்னைக்கு அந்த சட்ட விதி சின்னபண்ணமாக்கப்படுகிறது. அந்த கழக சட்ட விதியை மீண்டும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றம் என்ற வரை நாங்கள் சென்றிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கின்றால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இதையும் சேர்த்து இரட்டைகளையும் சேர்த்து 6 வழக்குகள் உச்சநீதிமன்றம் சென்று அந்த 6 வழக்குகளை ஒன்றாக இணைத்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி சிவில் சூட்டில் அந்த வழக்கு இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அந்த தீர்ப்பு தான் ஃபைனல் பைண்டிங்காக இருக்கும். இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அனைத்தும் ஸ்டில் பெண்டிங் அப்படின்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் வழக்கு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு நாங்கள் புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதி காப்பாற்றப்பட வேண்டும். மாண்புமிகு அம்மாவர்கள் அந்த விதியை தங்களுடைய வாயில் கால வரை நடைபெற்றிருக்கிறோம், அதுவும் காப்பாற்றப்பட வேண்டும் தான் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பு தொண்டர்களுடைய எண்ணப்படி பொதுமக்களுடைய எண்ணப்படி நல்ல தீர்ப்பு என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்றது வந்து இப்போ அப்போ இந்த இதில் வந்து எங்களுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதி காப்பாற்றப்படுவதை இந்த சட்ட போராட்டம் நடைபெறும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆர் பெயரை வந்து தமிழ்நாடு அரசு நீக்கிய ஒரு சர்ச்சை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு இந்த நாட்டிற்கு சேர்ந்த அரிய சாதனைகளை மறைக்கின்ற செயல் யார் செய்தாலும் கடும் கண்டனத்திற்குரியது. அவர் புகழை யாராலும் மறைக்க முடியாது. பல பேர் பல கட்சிகள் மறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அவர் தோற்று போயிருக்கிறார்கள். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற கொள்கையிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. வரும் தேர்தலுக்குள் அது நடத்துறது சாத்தியமாக எங்களுக்கு போராட்டமே அந்த போராட்டம் தான். கழக சட்ட விதியும் காப்பாற்றப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா ஒருங்கிணைக்க வேண்டும். மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர. ஒருங்கிணைப்புக்கு அப்புறம் வந்து யாருக்கு